மை டியர்ஸ், நம்மளோட பாம்பே வாழ் தமிழ் பொண்ணு சேனல் மூலமா உங்க எல்லாரையுமே அன்போடு அழைக்கிறது தேஜாஸ்ரீங்க. என்னுடைய காலிங் நேம் தாங்க தேஜாஸ்ரீ. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல தெரிஞ்சவங்க நெய்பர்ஸ் எல்லாம் அழைக்கிற பேர் தான் தேஜாஸ்ரீ. அப்பா அம்மா கொடுத்த அற்புதமான பெயர் அஸ்வினியா சீதாராமன். இந்த வீடியோ காணல் எதை பத்தின தான் இருக்க போகுது அப்படின்னா, உங்ககிட்ட நான் ஆல்ரெடியே என்னுடைய சுயசரிதம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு பிளேலிஸ்ட் மூலமா நான் கடந்து வந்த பாதைகளை உங்ககிட்ட ஒரு பார்ட் 1 கொடுத்திருக்கேன். சோ அதோடைய தொடர்ச்சியா பார்ட் 2 தான் இந்த வீடியோ இருக்க போகுது. என்ன விஷயம்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட கடைசியா கொடுத்திருந்த விஷயம் என்னன்னா, நான் காலேஜ் சேர்ந்து காலேஜ் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, பணம் பற்றாக்குறை, காலேஜ்ல அந்த செமஸ்டர் ஃபீஸ் கூட கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ அந்த மாதிரியான தருணத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம அப்பா அம்மா நமக்கு கை கொடுப்பாங்க, நம்ம உடன் பிறந்தவர்கள் நமக்கு கை கொடுப்பாங்க, நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்டே இருக்கு. மீன்ஸ் படைபலம் இருக்கு, பணபலம் இல்லைனாலும் படைபலம் இருக்கு, இவங்கெல்லாம் நம்மளை தாங்கி பிடிப்பாங்கன்ற ஒரு ஆசை அப்படின்ற ஒரு எண்ணத்தை தாண்டி நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள இருந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஸோ நம்ம எப்படியாச்சும் சண்டை போட்டு காலேஜ் சேர்ந்து மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னா அது அப்புறம் நம்மளுடைய படிப்புலாம் இடைநிறுத்தம் ஆகாத அளவுக்கு நம்மளை சுற்றி உள்ள நம்மளுடைய ரத்தங்கள் பார்த்துக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருந்து அந்த முடிவு கடைசியில் எனக்கு ஃபெயிலியர் ஆனிச்சு. காலேஜை டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஸோ டிஸ்கண்டினியூ பண்ற அதே சமயத்துல, ஏன்னா செமஸ்டர் எக்ஸாம் கூட எழுதுறதுக்கான பணம் கட்ட முடியவில்லை, இதான் விஷயம். அப்போ டிஸ்கண்டினியூ எல்லாம் பண்ணிட்டு கடைசியில ஒரு வேலையில என்ன பண்ணலாம், நம்ம அட்லீஸ்ட் எந்த இடத்துல இப்ப இருக்குமோ அதான் என்ன பண்ணுவோம், பயங்கரமா தக்க வச்சுப்போம், மிகப்பெரிய அளவுல சம்பாதிப்போம், சாதிப்போம். இது ஒரு எவ்வளவு அளவுக்கு நம்ம சேல்ஸ் பொட்டன்ஷியல் எடுக்கிறோமோ அது அந்த அளவுக்கு நமக்கு ரெவென்யூ இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு துறையில தானே நம்ம இப்போ வேலை செய்யறோம். அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்காக சோர்ந்து உட்காரணும்? இப்போ பணம் சம்பாதிப்போம், பணம் சம்பாதிச்சதுக்கு அப்புறமா நமக்கு முடியிற நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம், காலேஜை போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பணத்தை நோக்கி போக ஆரம்பிச்சுங்க. பணத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிற அந்த காலகட்டங்களை எனக்கு கீழே 40-50 உறவுகள் என்னுடைய டீம் டவுன்லைனா வந்தாங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு குடும்ப உறுப்பினர்கள் போல நான் நினைச்சிட்டேன். ஸோ இவங்க எல்லாருக்குமே நான் தான் பணம் சம்பாதிச்சு தரதுக்கு உண்டான ஒரு உற்சாகத்தையும் ஒரு ஊக்குவிப்பையும் நான் கொடுக்கணும். அட் த சேம் டைம் நான் தான் அவங்களுக்கு என்ன பண்ணணும், நான் இருக்கக்கூடிய இந்த துறையில எப்படி சம்பாதிக்கிறேன் அதை அவங்களுக்கு டீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைமையில மாட்டிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த அத்தனை நபர்களுக்குமே நான் சம்பாதிச்ச பணத்துல இருந்தே அவங்களுக்கு டெலிகாலிங் மாதிரி கால்ஸ் வர்றதுக்காக இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் நண்பர்களே. ஒரு காலகட்டங்கள்ல நான் சொல்றது 2012-2013 அந்த மாதிரியான காலகட்டங்கள்ல. ஸோ என்ன பண்ணியிருந்தேன்னா, தினத்தந்தில ஒரு ஹேடு 2+1 சொல்லிட்டு, வேலைக்கு ஆட்கள் தேவை, வாங்க நம்ம கம்பெனில வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி. அதுக்கு வாரம் 2300 ரூபாய் கட்டணும். ஸோ தினகரன்ல 15+1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நியூஸ் பேப்பர்ல கொடுக்கக்கூடிய ஒரு ஆஃபர் இருந்துச்சு. 3 வரிகள் மட்டும்தான் அதுல எழுதிக்க முடியும். நம்ம நினைக்கிற விஷயத்த 3 வரிக்குள்ள கன்வே பண்ணணும். ஸோ அதுல மாசம் பாத்தீங்கன்னா 6000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஸோ ஒரு மாசத்துக்கு 4 வாரத்துக்கு 2300 இதுவே தனியா என்ன ஆகிடுது, ஒரு 10,000 ரூபாய் வந்துருது. தினகரன்ல ஒரு 6000 ரூபாய் வந்துருது, 16,000 ரூபாய். இது போக எனக்கு கீழே வேலை செஞ்ச டவுன்லைன்ஸ் ஜென்ஸுங்களுக்கு மேலுக்கு பேச்சுலர் ரூம் எடுத்து கொடுக்கறது, அவங்களை அங்கவே தங்க வைக்கிறது, அவங்களுக்கு முழு நேரமா என் கம்பெனில வேலை செய்யறாங்கன்னா நிரந்தரமான வருமானம் இல்லையே, பிக்சட் சேலரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நானே வீட்டு வாடகை கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதற்கு ஏற்றாற்போல் என்ன ஆச்சுன்னா, மிக பிரம்மாண்டமா வாரமே 25,000 ரூபாய், மாதம் 1 லட்சம் ரூபாய் அளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய டீம் டவுன்லைனுங்க வேலை செஞ்சாங்க, வருமானமும் வந்தது. நான் என்ன பண்ணிட்டேன், அந்த காலகட்டங்களில் புத்தி கூர்மை கொஞ்சம் கம்மி தான், பேர் போதை புகழ் போதை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இதனால என்ன பண்ணிட்டேன், இந்த நிறுவனத்துல இருந்து சம்பாதிச்ச அத்தனை பணத்தையுமே என்ன பண்ணிருக்கேன், அதே நிறுவனத்துக்காக செலவும் பண்ணியிருக்கேன். அட்வர்டைஸ்மெண்ட், அது இது, டீம் சப்போர்ட், என்கரேஜ், மந்த்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு அவுட்டிங் ரெடி பண்றது, பின்ன 3 month 2 monthக்கு ஒரு முறை ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி, ஒரு தீம் பார்க் மாதிரி அழைச்சிட்டு போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணி இந்த டீம் உறுப்பினர்களை நம்ம தக்க வச்சுக்க
சம்பாதிக்கணும்டா அப்படின்றதுக்காக என்ன பண்ணிட்டேன், சம்பாதிச்ச அத்தனை பணத்தையும் அதே பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி மிகப்பெரிய ஒரு அடி வாங்கிட்டு கடைசி நிமிஷத்துல அந்த கம்பெனியுடைய பிரான்ச் மேனேஜர் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சில தன்மானத்தை தொட்டு பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து எனக்கு மேல இருந்த ஹையர் அஃபிஷியல் கிட்ட இருந்து எனக்கு கிடைக்க வந்துச்சு. அந்த வார்த்தைகளை என்னால என்ன பண்ண முடியலன்னா ஜீர்ணிச்சுக்கவே முடியல, செருப்பு எடுத்து அடிச்சிட்டேன். இந்த மாதிரியான சூழ்நிலையில என்ன ஆயிடுச்சு, கூப்பிட்டாரு பிரான்ச் மேனேஜர், என்னதான் இருந்தாலும் நீ வந்து ஒரு உனக்கு மேல இருக்க ஹையர் அஃபிஷியல் அத்தாரிட்டியை நீ வந்து இந்த மாதிரி அடிச்சது தப்புமா, மன்னிப்பு கேளுன்னு சொன்னாரு. நான் சொல்றேன், அப்பா மாதிரி உங்களை மறு அப்பாவா நினைச்சு நான் உங்ககிட்ட வேணா மன்னிப்பு கேட்கிறேன் சார், ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன், ஒருபோதும் என் தன்மானத்துல கை தொட்டு வாய் தொட்டு பேசின ஒரு நபர் கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது. ஏன்னா இட்ஸ் நாட் மை மிஸ்டேக், இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் தேர் மிஸ்டேக் அப்படி சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பிரான்ச் மேனேஜரையே இப்படி 1-to-1 பேசினா என்ன பண்ணுவாங்க, அப்போ நீ இந்த கம்பெனியில் வேலை செய்ய முடியாதுமா, பேக்கப் பண்ணிக்கோன்னு சொல்லியாச்சு. ஸோ நானுமே என்னுடைய திறமை மேலே இருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் என்ன பண்ணிட்டேன்னா, கம்பெனிக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு நான் எங்கே போனாலும் சம்பாதிப்பேன்டா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், அந்த வேலையில இருந்து ஸ்கிப் பண்ணிட்டு சாதாரண ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவா போயிட்டு ஒரு ஷோரூம் வாசல்ல என்ன பண்றேன், வாங்க இந்த ப்ராடக்ட்டை பாருங்க, இந்த ப்ராடக்டோட விலை இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேல்ஸ் கேலா திரும்பவும் 90,000 ரூபாய் 80,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு சம்பாதிச்ச 2014-15 அந்த காலகட்டங்கள்ல அப்படியே டோட்டலா டவுன் ஆயிட்டு என்ன பண்ணியாச்சு, 2016 வெறும் 14,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஏசுஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல எல்இடி டிவி ப்ரமோட்டரா வந்து போயிட்டு உள்ள என்ட்ரி ஆகுறேன். ஸோ இந்த மாதிரி காலகட்டங்கள்ல என்னுடைய மனநிலை எப்படி தெரியுமா இருக்கும், ஓ மை காட் கடவுளே, 80,000 ரூபாய் 90,000 ரூபாய் 70,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு எனக்கு நீ வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய கலையை கொடுத்துட்டு அந்த அந்த களமை கொடுத்துட்டு அந்த பேஸ்மெண்ட் ஒரு இதுதான், இந்த இடத்துல தான் நீ வெற்றி அடைய போறன்ற ஒரு விஷயத்த கண் முன்னாடி காட்டிட்டு திடீர்னு இது கோவிந்தா அதை பறிச்சுக்கிட்டியடா கடவுளேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, பாத்ரூம்ல போயிட்டு அவ்வளோ நேரம் அழுவுங்க. ஸோ என்ன காரணம்னா, நான் வந்து மா இங்க உட்காருமா, இங்க இருமா, இதை பண்ணிடு சார், நீங்க இதை முடிச்சிருங்க, கவுன்சிலிங்க்கு உண்டான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ரெடி பண்ணுங்க, டீம் ட்ரைனிங் இன்னைக்கு இருக்கு, இந்த ட்ரைனிங்ல வந்து யார் யாரெல்லாம் வந்து மனம் சோர்ந்து இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அசம்பிள் பண்ணுங்க, எல்லாருமே உற்சாகப்படுத்தி அடுத்த வாரம் புயலா வேலை செய்ய வைக்கணும் இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு. ஆனா என்ன பண்ணியாச்சு, ஒரு காலகட்டத்துல போயிட்டு ஒரு ஷோரூம் வாசல்ல நின்றுட்டு வாங்க சார் என்ன பொருள் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஸோ இந்த காலகட்டங்கள்ல என் மனம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சற்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மன உளைச்சலின் உச்ச கட்டத்துல இருக்கிற அந்த மாதிரியான தருணத்துல, ஏன்னா 90,000 ரூபாய் 1 லட்ச ரூபாய் சம்பாதிச்ச ஒரு பெண் ரொம்ப சின்ன வயசுல வெறும் 14,000 ரூபாய் சம்பளத்துக்கு மீண்டும் ஒரு கம்பெனில போயிட்டு கீழே ஒரே சரிவு வந்துடுச்சு, இந்த 14,000 ரூபாய் வச்சு என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன வேதனையோட தாங்க சேல்ஸ் கேர்ள் அப்படின்ற விஷயத்த வந்து என்ன பண்ணேன், சர்வே பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த காலகட்டங்கள்ல நமக்கு வந்துச்சுங்க அப்படியே ஒரு வாய்ப்பு, அற்புதமா மகராசி சீரியல்ல 2 எபிசோட் பண்றதுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு சீன் நமக்கு வந்துச்சு. அதை பண்ணங்க. அதை பண்ணிட்டு அடுத்த கட்டமே எனக்கு என்ன ஆச்சுன்னா, 2-3 பிராண்ட் மாறுறேன், இதே சேல்ஸ் லைன்ல சர்வே பண்ணிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல மகராசி சீரியல்லையும் 2 எபிசோட் வந்து நமக்கு கிளிக் ஆயிடுச்சு. ஓகே சூப்பர், இது அப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம மீடியால பயங்கரமா பெரிய அளவுல ஃபேம் எடுத்துடலாம். மீடியால வந்து நிறைய பேர் என்னென்னமோ சொல்றாங்க, பிளா 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 பிளான்னு சொல்றாங்க, அதெல்லாம் இல்ல போல இருக்கு. நம்ம வந்து டேலண்ட் இருக்குன்னா கண்டிப்பா டேலண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க போல இருக்கு அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்துல மனசு ரொம்ப உற்சாகமா இருந்தது. சேல்ஸ் கேலா இருக்கிற காலகட்டங்களை தான் சொல்றேன், இந்த விஷயமும் நடக்குது சரி பேரலா. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, என்ன ரெஃபர் பண்ண மிஸ்டர் ஒரு நபர் அந்த நபருடைய பேர் சொல்ல வேண்டாம். அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, அம்மா நீங்க வந்து சாதாரண ஒரு ரோலுக்கு இப்ப வந்திருக்கீங்க, ஒரு நல்ல லீட் ரோலா உங்களுக்கு நான் வந்து என்ன பண்றேன், வாய்ப்பை கொடுக்குறேன், ஆனா சில விஷயங்கள் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸட்ரா 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 இப்படின்ற விஷயங்களை கன்வே பண்றதுக்கு நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கும் போதே எனக்கு அது வந்து ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சு என்னோட மைண்ட்ல, அடுத்து வந்து இப்படிதான் பேச போறாங்கன்னு. என்ன ஆச்சு, ஓகே சார் ஐ வில் அப்டேட் யூ பிகாஸ் லிட்டரலி ஐ எம் பிஸி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் அவங்களோட மனம் எல்லாம் நோகாம என்ன பண்ணிட்டேன் நான், அந்த டைம் அங்கிருந்து நம்ம வெளியே வந்தா போதுன்ற மாதிரி நான் வெளியே வந்துட்டேன். அது அப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா,
அவங்க மனம் நோவக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டு இதுல நான் போயிட்டு காலம் முழுக்க மனதளவுல நொந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல ஒரு குற்ற உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் எக்காலத்திலயும் நமக்கு வந்துடவே கூடாது. நம்மளோட திறமைக்கு மட்டும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அது நமக்கு பொக்கிஷம். திறமை அப்பாற்பட்டு சில விஷயங்கள் எதிர்பார்ப்புகள் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், பேரலா எல்லா ஃபாரின் கண்ட்ரிக்கும் என்ன ட்ரை பண்ணலாம் சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்க சந்தர்ப்பத்துல துபாய்க்கு நான் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஸோ துபாய்க்கு நான் வேலைக்கு போயிட்டு அங்க பல விஷயங்களை சந்திச்சு கடந்து அதுல இருந்து சில விஷயங்கள் அனுபவ பாடமா கத்துக்கிட்டு அகைன் இந்தியா டவுன் ஆனேன். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாமா துபாயில என்ன வேலை என்னெல்லாம் நடந்துச்சு, பின்ன எப்படி நான் இங்க இந்தியா வந்ததுக்கு அப்புறம் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட பல மாற்றங்களை பார்ட் 3ல பார்க்கலாமா? அது வரைக்கும் உங்களுக்காக நான் ஈகரா காத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப இருக்கிறது பாம்பே மண்ணுங்க, பேசுறது உங்க தமிழ் பொண்ணு. அதனால என்ன பண்ணுங்க, இந்த வீடியோ சேனலுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்க்கலாமா வேற வீடியோல. பாய்.